இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு இடியாப்பம் பண்ண போகிறோம். சக்கரவள்ளி கிழங்குல நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. அது வந்து சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா சுகர் வந்துடும் அப்படின்னு நினச்ச காலம்லாம் போய் இப்போ அதெல்லாம் தவறாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சுகர் உள்ளவங்களும் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்லாம்னு இப்போ சொல்கிறாங்க. ஒரு வேளை உணவாக டெய்லி எடுக்கலாமா. சக்கரவள்ளி கிழங்கு அந்த சீசனில் நம்ம வாங்கி எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய நியூட்ரிஷன் அதில் இருக்குது. இடியாப்பம், சப்பாத்தி, வடை இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில். சக்கரவள்ளி கிழங்க இடியாப்பம் செய்கிறது நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அந்த 1 கப் அளவுக்கு இந்த கிழங்கை வேக வச்சு அதை மசித்து எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காய் மேலே போடுறதுக்கு. இது வந்து தேங்காய் பாலில் வெல்லம் சேர்த்து வச்சுருக்கேன். இடியாப்பம் செஞ்சுட்டு ஊற்றுறதுக்கு. அவ்வளோதான். இது சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கிழங்கை நறுக்கி நல்லா வேக வச்சாச்சு. இதை எடுத்து தோலை உரித்து மசிச்சுக்கிறணும். இந்த தோலெல்லாம் உரித்து மசித்து எடுத்துக்கிறோம். இந்த கிழங்கை வேக வச்ச கிழங்கை தோலை உரிச்சாச்சு. நல்லா மசித்து அரிசி மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த கிழங்கையும் எடுத்துக்கிறணும். இந்த மசித்த சக்கரவள்ளி கிழங்கை இந்த பவுலில் சேர்த்துக்கிறோம். இது வந்து மாவு அரிசி மாவு எடுத்துருக்க அளவே தான் இந்த கிழங்கையும் எடுத்துக்கணும். 2 சம அளவு எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். இப்போ இந்த மாவை வந்து லேசாக இளம் வறுத்து அப்புறமா அதில் சேர்த்துக்கிறோம். மாவு வந்து கலர் மாறக்கூடாது. ஆனால் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அப்புறமா அந்த கிழங்கோடு சேர்த்துக்கிடுவோம். இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டேன். இதை வந்து இந்த கிழங்கோடு சேர்த்துக்கிடுவோம். அந்த ஜல்லி வச்சு சலித்து சேர்த்துக்கிறேன். இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். சாஃப்டாக வர்றதுக்கு நல்லா மணமாக இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நீ பிணைஞ்சுக்கிறணும். இதை வந்து நல்லா இந்த கிழங்கோடு சேர்த்து மாவை பிணைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் இடியாப்பம் தான் வர்றதுக்காக வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கிடுவோம். இப்போ பிணைஞ்சாச்சு. சக்கரவள்ளி கிழங்கு அரிசி மாவும் சேர்த்து பிணைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. கையில் ஒட்டாது. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இடியாப்பத்துக்கு பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பிழிஞ்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இடியாப்பம் பண்ணிடுது இட்லி பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் இது சூடாகட்டும். இந்த வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் புழிஞ்சுக்கிறோம். நம்ம இது மேலாவில் கொஞ்சம் தேங்காய் திருவல் போட்டுக்கிறோம். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கிடுவோம். இது ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. இது வெந்துருச்சுதான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. அடுத்த பேட்ச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வைக்கும் போது இப்படி பூ மாதிரி வரும். இந்த கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கனால இடியாப்பம் வழக்கத்தை விட நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த இடியாப்பத்தை இப்போ டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அது இடியாப்பத்துக்கு வெறும் ஜீனியும் தேங்காய் துருவலும் போட்டும் சாப்பிடலாம். தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலும் அதில் வந்து வெல்லம் கலந்துருக்கேன். அதனால இன்னும் சத்துக்கள் நிறையா இருக்கும். தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது. இடியாப்பம் பஞ்சாக இருக்குது. அந்த வெல்லம் கலந்த தேங்காய் பாலில் தொட்டு சாப்பிடும்போது எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நீங்களும் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். அந்த கிழங்கு கலர் மாறினாலும் சத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ